ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மெல்டிங் சாங்னோடனே எனக்கு ஞாபகம் வருது. நான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு தியேட்டர் இருந்துச்சு பார்த்தோன்னு. அதில் வந்து கடலோர கவிதைகள் நினைக்கிறேன். ஆமாம், ரேகா மேமும் சத்யராஜ் சார் நடிச்சிருப்பாங்க. எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. அதில் ஹைலைட் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன். அதில் வந்துட்டு எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. படிப்பு எல்லாம் எப்படிலாம் இருக்கணும், பிஹேவியரிசம் எல்லாம் சொல்லி தருவாங்க. ரேகா மேம் டீச்சராக அதில் நடிப்பாங்க. அதில் வந்து சத்யராஜ் சார் வந்துட்டு என்ன எப்படிலாம் அவங்க ஊரில் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இன்னும் நல்ல ஒரு குணாதிசயங்களோட சரியாவாங்க. ஆனால் என்ன, இதில் வந்து ஒரு நட்பு வந்து ஒரு காதலாக அந்த படத்தில் அந்த கேரக்டரில் அவங்க 2 பேரோட தான் சொல்கிறேன். காதலாக மாறும். திடீர்னு ஒரு நாள் அந்த மிஸ் ரேகா மேம் வந்து அதில் கிறிஸ்டினா நடிச்சிருப்பாங்க. அவங்க அங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறாங்க. அப்போ மனபாரத்தோட சத்யராஜ் சார் அதில் நடிச்சிருப்பாங்க இல்லையா, முட்டம் சின்னப்பதாஸ்ன்னு போடுவாங்க. சின்னப்பதாஸுங்கிற பேரில் நடிச்சிருப்பார். அப்போ மனபாரம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. என்னென்னா சிங் 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 போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே நானும் கூட போகையில் சிறகு இல்லையே. வேறு ஸ்டைலில் பாடலாம். சபாசா போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே நானும் சேர்ந்து போகையில் சிறகு இல்லையே. போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே. நானே தானா தானே நானே அறியாத ஆடு தடுமாறியதே. தானே 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 நானே நானே தானே நானே நானே தானே நானா சந்தித்தாலும் சிந்திப்போமா. போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே.